இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 139 நம்ம பார்க்க போகிறோம். சாஸ்கே இட்டாச்சி பாப்பா. சாஸ்கேவோட இடது கண்ணிலேருந்து வர ரத்தம் இட்டாச்சி ரத்தத்தோட சேரும். டயர்டில் சாஸ்கே இட்டாச்சி பக்கத்திலேயே படுத்துருவான். எயிட் மேன் ஸ்குவாட் கிட்ட காட்டுவாங்க. கீபா வா அக்கமாரு போலான்பா. ககாஷி யாமட்டோவை கூப்பிடவும் உட் ஸ்டைல் பண்ணுவாரு. டோபி அதுல இருந்து டாச் பண்ணிட்டு இருக்கப்ப கீபா அண்ட் அக்கமாரு ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவாங்க. எஸ்கேப் ஆயிருவான் டோபி. நருட்டோ ரசங்கான் பண்ணுவான். இருந்தாலுமே பெனட்ரேட் ஆகி அந்த பக்கமா போவான். செம கடுப்பாவான். யாமட்டோ மாட்டினியாடான்ட்டு உட் ஸ்டைல புடிச்சிருவாரு. முடிஞ்சாண்டான்னு பாக்குறக்குள்ள எஸ்கேப் ஆயிருப்பான் டோபி. ஹிடன் ஜுட்ஸுன்ட்டு ஹேண்ட் சைன் பண்ணவும் ககாஷி கீபா நருட்டோவை ரெட்ரீட் ஆக சொல்லுவாரு. டோபி ஃப்ரில் நெக்டு லிசார்டுன்பா. எல்லாம் பயப்பட்டு இருப்பாங்க. இந்த ஜுட்ஸு அவ்வளவுதான் அப்படின்பா டோபி. நம்மளோட விளையாடுறான்ட்டு கடுப்பாவா நருட்டோ. இந்த ஃபார்மேஷனும் ஒர்க் அவுட் ஆகல. நம்ம அட்டாக்ஸ் எல்லாத்தையும் டாச் பண்றானேன்னு கடுப்பாவாரு யாமட்டோ. ஹினாட்டா ககாஷி சென்சைன்னு கூப்பிடவும் எனக்கு தெரியும் பாரு. சக்குரா ஷாக்காவா கீபா நருட்டோவை கூப்பிட்டு நம்ம அட்டாக்லாம் காலப்போக்குல டெட் ஆகுது இல்லையான்னு சொல்லி கேட்பான். ஆமான்பா நருட்டோ. அவனுக்கு அடி விழுந்திருக்கணும். ஆனா எப்படி தப்பிக்கிறான்னு கேட்பான் கீபா. நருட்டோ நம்ம அவனை அடிச்சிருக்கலாம்னு சொல்லுவான். கீபாக்கு புரியாது. இதே விஷயம் தான் ஃபர்ஸ்ட் என் ரசங்கான வச்சு அட்டாக் பண்ணப்பவும் நடந்தது அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைமா நருட்டோ டோபி மேல ரசங்கான் யூஸ் பண்ணி அட்டாக் வைக்கும் போது ஹிட் வச்சிருப்பான். ஆனா அவனை தாண்டி வந்திருப்பான். நான் அங்க அட்டாக்க வச்சன்பா நருட்டோ. ஷீனோ இன்னொரு வகையில சொல்லணும்னா அவன் உடம்புக்குள்ள ஒன்னையும் ஜுட்சுவையும் போக அலோவ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி நடிக்கிறானோ. இதான் சொல்ல வரைய நருட்டோன்னு ஷீனோ கேட்கவும் நருட்டோக்கும் புரியாது. ஆமான்கிற மாதிரி சொல்லுவான். கீபா என்னதாண்டா சொல்ல வர ஷீனோன்னு கேட்பான். சக்குரா இது ஒரு வேளை க்ளோனா இருக்குமோ இல்லனா ஏதாவது கென்ஜுட்சுவா இருக்குமோ, இலுஷன்ஸ் விஷன்ஸ்ல ஏமாத்துற மாதிரி அப்படின்னு சக்குரா சொல்லும் போது நானும் அதே தான் நினைச்சேன். அதனால பியாக்குகானோட ரேஞ்ச ரொம்ப அதிகப்படுத்தி சுத்தி வர எல்லா பக்கமும் பார்த்தேன். எந்த சக்கராவையும் டிடெக்ட் பண்ண முடியல, இவன் ஒரு ஆள் சக்கராவை தவிர்த்து அப்படின்னு ஹினாட்டா. டோபி மேல வந்து நிப்பான். யாமட்டோ மனசுக்குள்ள ஆச்சரியப்படுற ஒன்னும் இல்ல நலுவரான திங்க் பண்ணிட்டு ககாஷி சென்பாய் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாரு. டவுட்டே இல்ல, இவங்கிட்ட தனிப்பட்ட வினோதமான ஜுட்சு இருக்கு, அதான் தொல்லையேன்ட்டு ககாஷி ஷீனோவை கூப்பிடுவான். மொத்த இன்செக்டையும் வெளியே கொண்டு வருவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த மிஸ்ட்ரி ஆஃப் டோபி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஷீனோ கிட்ட இருக்க ஹிடன் ஜுட்சு மாய்க்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாரு ககாஷி. அபுராமி கிளான சேர்ந்தவனாடா நீ, மேன் எல்லாம் கொடுமையா இருக்குன்பா. டோபி சேஞ்சுக்கு நீ ஈகரா இருக்கிய ஷீனோ அப்படின்னு கீபா சொல்லவும் இல்லாம என்ன சாஸ்கே ரெஸ்கியூ மிஷனுக்கு தான் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேன்பா. அதுல இருந்து எஸ்கேப் ஆவான் டோபி. என்னடா ஷீனோ இதுல இருந்து தப்பிக்கிறான்னு கத்துவான் நருட்டோ. கான்சென்ட்ரேட்டட் பின் பாயிண்ட் அட்டாக்கை விட அபுராமி கிளான சேர்ந்தவங்க வைட் ரேஞ்ச் அட்டாக்க தான் வைக்க பார்ப்பாங்க அப்படின்னு ககாஷி சொல்லவும் கீபா நருட்டோவை கூப்பிட்டு ஷீனோ கூட நீ அதிகமா மிஷனுக்கு டீம் அப் ஆனது இல்லைன்ட்டு ரிலாக்ஸா இரு, ஷீனோ ஹேண்டில் பண்ணிக்குவான், ஓரமா நின்று வேடிக்கையை மட்டும் பாரு, குறுக்கு போய் தொல்லை கொடுக்காதேன்பா. செம கடுப்பாவா நருட்டோ. டோபி கிட்ட போற இன்செக்ட்ஸை ஸ்கேட்டர் பண்ணி விட்டுருவான் ஷீனோ. ககாஷி மாட்டினாண்டா, அவ்வளோ இன்செக்ட்ஸ் கிட்ட இருந்து அவனால தப்பிக்கவே முடியாதுன்னு பாரு. நருட்டோவே பயங்கர ஷாக் ஆவான். அவன் டாஜ் பண்றானா இல்ல நழுவுறானாங்கிற அந்த ஜுட்சுவை கண்டுபிடிச்சிடலான்பா ஷீனோ. ஷீனோ ஹிடன் ஜுட்சு பீட்டில் ஸ்பியர் பண்ணுவான். டோபி ஒரே நிமிஷம் இருங்கன்னு கத்துவான். நருட்டோல செம கியூரியஸ் ஆயிருப்பான். இதை முடிச்சே ஆகணும், ஏன்னா இந்த மிஷின்ல நானும் ஒரு பார்ட் தான், இந்த தடவை நான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு திங்க் பண்ணுவான் ஷீனோ. கீபா என்னடா திரும்பவும் புலம்ப ஆரம்பிச்சிட்டீன்பா. உள்ள இருக்கு டோபிக்கு அதருவான். சக்குரா அந்த இன்செக்ட்ஸ் பண்றதை பார்த்துட்டு எப்படி இவனால இவ்வளவு பூச்சிகளை இவ்வளவு ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியுதுன்னு ஷாக் ஆவா. ககாஷி ஹினாட்டாவை கூப்பிடுவோம். என்னால டார்கெட்டோட சக்கராவை டிடெக்ட் பண்ண முடியுதுன்பா. அவனே தாஷினோவோட இன்செக்ட்ஸ்குள்ள இருக்குதுன்பா. ககாஷி யாமட்டோவை கூப்பிடவும் உட் ஸ்டைல் பண்ணுவாரு. எப்ப சொல்றீங்களோ பண்ணிட வேண்டியதான் பாரு. ககாஷி ஷீனோவை கேட்கவும் பாராசிட்டிக் இன்செக்ட்ஸ் அவனோட சக்கராவை வெறித்தனமா உரியறதால அவன் எதிர்க்கிறத என்னால உணர முடியுது அப்படின்னு ஷீனோ சொல்லும் போது நருட்டோ மொத்தமா உரிய சொல்லுன்பா. டோபி எஸ்கேப் ஆயிருப்பா. ஷீனோக்கே ஒன்னும் புரியாது. எல்லாரும் ஷாக் ஆவாங்க. என்னோட இன்செக்ட்ஸால அவனை ட்ராக் பண்ண முடியல அப்படின்ட்டு ஷீனோவே ஷாக் ஆவான். சக்குரா டவுட்டோட டெலபோர்டேஷன் ஜுட்சுவான்னு கேட்பா. இல்ல அது டெலபோர்டேஷன் இல்ல, ஏன்னா அது டெலபோர்டேஷனா இருந்தா என்னோட பூச்சிகளை அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவனை ஃபாலோ பண்ணிருக்கோம். ஆனா அவன் பூச்சிகிட்ட இருந்து மொத்தமா எஸ்கேப் ஆயிட்டான்பா ஷீனோ. ககாஷி மனசுக்குள்ள வேற விதமான டெலபோர்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கானா
இல்ல அதுக்கான வாய்ப்பும் இல்ல அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. ஹினாட்டா சடனா காணாம போயிட்டானே அப்படின்ட்டு ஷாக் ஆவா. எந்த ஒரு ஹேண்ட் சைனும் பண்ணாம, சமனிங் பண்ணாம, மார்க்ஸ் கூட யூஸ் பண்ணாம எப்படி அவனால வேற ஸ்பேஸ்க்குள்ள போக முடிஞ்சது? ஃபோர்த் ஹோகாகேவோட டெலபோர்டேஷன் டெக்னிக்கவே மிஞ்சிச்சு அப்படின்னு ககாஷி திங்க் பண்ணுவாரு. அவன் மொத்த உடம்பையே எரேஸ் பண்ணிட்டானா? மொத்த பிரசன்ஸையும் அவனால எரேஸ் பண்ண முடியுமான்ட்டு ஷாக் ஆவார் யாமட்டோ. வாய்ப்பே இல்ல. உண்மையை ஒத்துக்கிட்டாலும் அவன் இருந்ததை எப்படி அழிக்க முடியும்? அதே மாதிரி அவனோட பார்ட் ஆஃப் த பாடியையும் அவனால எரேஸ் பண்ண முடியுமா? வெளிப்புற தாக்குதல்கள்லாம் தாக்கப்பட்டிருக்கணும், ஆனா மறைஞ்சிருக்கான். அதுதான் நமக்கு அந்த அட்டாக் அவனுக்குள்ள போய் வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சக்குரா சொல்லவும், அப்படின்னா அவன் தாக்குதலை தவிர்க்கல, அது அவனுக்குள்ள பூந்து வந்திருக்கு அப்படின்னு பாரு ககாஷி. ஹினாட்டா சென்ஸ் பண்ணுவா. கீபா குலைக்கும். ஹினாட்டா அங்க இருக்கான்னு பின்னாடி திரும்பி கை காட்டவும் எல்லாத்துக்கும் ஹலோ சொல்லுவான் டோபி. நருட்டோ செம கடுப்பாவான். கீபா என் மூக்குல இருந்து மட்டும் தப்பிக்க முடியும்னு கனவு காணாத அப்படின்ட்டு டனலிங் ஃபேங் பண்ணுவான். சக்குரா பயங்கர கடுப்பாவா. அதெல்லாம் ஒர்க் ஆகாது கீபான்பா. அப்ப அவனுக்குள்ள பூந்து வந்துட்டானான்ட்டு மண்டை குழம்பி போன மாதிரி கீபா கேட்பான். ஹினாட்டா பார்க்க போனா இந்த தடவை அவன் அவனை சிம்பிளா டாச் பண்ணிட்டான். அப்படிங்கும் போது டோபி பக்கத்தால ஜெட்சு வருவான். எப்படி போச்சுன்னு டோபி கேட்கவும் அது முடிஞ்சுன்பா. சக்குரா என்னதுன்னு பாப்பா. காபுட்டோ கொடுத்ததுல அவனும் இருக்கான் பாரு ககாஷி. நருட்டோ இடையூறா இருக்குன்ட்டு கடுப்பாவான். சாஸ்கே ஜெயிச்சிட்டான், இட்டாச்சி உச்சியா செத்துட்டான் பா ஜெட்சு. எல்லாத்துக்கும் அள்ளு விடும். என்ன என்னால நம்ப முடியல அப்படின்ட்டு விளையாண்ட நான் நினைச்ச மாதிரிதான் அப்படின்னு டோபி அவனோட மொத்த குரலையுமே மாத்துவான். சாஸ்கே இட்டாச்சியை கொன்னுட்டானான்னு ஷாக் ஆவா சக்குரா. சாஸ்கே விழுந்துட்டான். அடுத்து என்ன? அவனும் மோசமான நிலைமையில இருக்கான் பா ஜெட்சு. நருட்டோ கத்தால முள்ளு மண்டையா சாஸ்கே எங்கன்னு சொல்றான்னு கேட்பான். என்ன கத்தாலையா அப்படின்னு பா ஜெட்சு. அவனை விட்டு தள்ளுன்பா டோபி. ககாஷி பார்க்கும்போது டோபியோட மாஸ்க்ல ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அதுல ஷரிங்கான் இருக்கும். அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறன்பா டோபி. அது ஷரிங்கானா அப்படின்ட்டு ஷாக் ஆவார் ககாஷி. யாருதான் வந்துட்டு கடுப்பாவாரு. ஜெட்சு கிளம்பிடுவான். அப்புறம் பார்க்கலான்ட்டு டோபியும் கிளம்புவான். ககாஷி அவங்க சாஸ்கேவை கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம அவனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு டாப்புக்கு போயிட்டு புகை மூட்டமா இருக்க இடத்த செக் பண்ணிடுவாரு. ஹினாட்டா கிட்ட 4 o'clock டைரக்ஷன் செக் பண்ண சொல்லுவாரு. சரின்ட்டு பியாக்குகான் யூஸ் பண்ணுவா. 10 கிலோமீட்டர் தள்ளி ஸ்ட்ராங்கான சக்கரா வைடா இருக்கு. அதே மாதிரி சில காரணத்தால காடும் பத்தி எரியுது பிளாக் ஃபிளேம்ஸால அப்படின்னு ஹினாட்டா சொல்லவும் ககாஷி அமாதாரா சுவான்னு திங்க் பண்ணுவாரு. அதேதான் எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு பாரு ககாஷி. இந்த தடவை அதை கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படின்னு நருட்டோ திங்க் பண்ணிட்டு ஃபுல் ஸ்பீட்ல போலான்னு கத்துவான். டோபி ஆல்ரெடி இங்க ரீச் பண்ணிருப்பான். ஜெட்சு வரும்போது நீ லேட்டா வந்துட்டீன்பா. அளவுக்கு என்னால வேகமா வர முடியாதுங்க ஜெட்சு. சண்டையை பார்த்திருந்தீனா அதை ரெக்கார்ட் பண்ணியான்னு சொல்லி கேட்பான் டோபி. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்பா. இதை ஈவென்ட் ரெக்கார்டிங்னு சொல்லுவாங்க. அதை நான் அப்புறமா பாக்குறேன். இப்பவே நம்ம கிளம்பணும். ஹிட்டாச்சியோட பணத்தையும் நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்பா டோபி. கீபா அவங்க ஸ்மெல்ல சென்ஸ் பண்ணிட்டு அவங்க நமக்கு முன்னாடி சாஸ்கேவை ரீச் பண்ணிட்டாங்கன்பா. நருட்டோ செம கடுப்பாவான். ககாஷி பிளாக் ஃபிளேம்ஸை பார்த்துட்டு அதான் தாமா தரசுவா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைன்பாரு. சக்குரா அதெல்லாம் என்னன்னு கேட்பா. அது இட்டாச்சியோட ஜுட்சுன்பா நருட்டோ. ககாஷி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாரு. அந்த நெருப்பு எது மேல பத்துச்சோ அது மொத்தமா கருகி சாம்பலாகிற வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு ஜாக்கிரதையா இருங்கன்பாரு. யாமட்டோவை கூப்பிடவும் புரிஞ்சது சென்பாயிண்ட் எர்த் ஸ்டைல் பிளானட் ஸ்பிளிட்டர் பண்ணுவாரு. அந்த பூமியை பொழந்து ரெண்டாக்கிரும். இப்ப போலான்னு பாரு யாமட்டோ. யாமட்டோவை தவிர்த்து எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்ட்டு ககாஷி ஓடும்போது மாங்கேக்கியோ ஷரிங்கான் வந்திருக்கும். கிசாமே சுயிகட்சு சண்டை போட்டு இருந்த இடத்துக்கு ஜெட்சு வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்றதை நிறுத்து அப்படின்ட்டு வெளியே வரும்போது என்ன கருமண்டாதுன்னு பாப்பா சுயிகட்சு. ஜெட்சுன்ட்டு பாப்பா கிசாமே. நாங்க ஒன்னும் டைம் வேஸ்ட் பண்ணலன்பா சுயிகட்சு. கிசாமே அது முடிஞ்சான்னு கேட்கவும் ஆமா முடிஞ்சு. சாஸ்கேக்கு என்னாச்சுன்ட்டு காரின் ஓடி வந்து கேட்பா. சாஸ்கே நல்லா தான் இருக்கான் ஜெயிச்சிட்டான்பா. அப்படின்னா சாஸ்கே எங்கேன்னு கேட்பா காரின். பாதுகாப்பான இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போயாச்சுன்னு ஜெட்சு. அப்படி என்ன சேஃப் பிளேஸ்னு சொல்லி கேட்பா காரின். ஈஸ்ட்ல இருக்க அகாட்சுகியோட மறைவிடம், நீங்களும் அங்க போங்கன்பா. சீக்கிரமே இங்க ஹிடன் லீஃப் வந்துருவாங்க அப்படின்னு ஜெட்சு சொல்லவும் ஜூகோ நம்ம சீக்கிரம் சாஸ்கே இருக்க இடத்துக்கு போகணும்பா. ஜெட்சு கிசாமே அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்பா. இட்டாச்சி செத்துட்டானா என்னோட சிறகுகளை நான் விரிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கவும் என்னமோ பண்ணிட்டு கிளம்பிடுவா ஜெட்சு. நருட்டோவும் மற்றவங்களும் வந்திருப்பாங்க. எல்லாரும் இங்க என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு மோசமான அழிவுகள் நடந்திருக்குன்னா சண்டை எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பா. கீபா உச்சிகா கிளானுக்குள்ள இருக்க 2 ஷரிங்கான் யூசர்ஸோட சண்டை இவ்வளோ இன்டென்ஸானு திங்க் பண்ணுவாரு ககாஷி. நருட்டோ சாஸ்கே எங்கேன்னு கேட்பா. ஹினாட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணி பாப்பா. நம்ம சக்கராவை தவிர இந்த ஏரியால வேற எந்த சக்கராவையும் என்னால டிடெக்ட் பண்ண முடியலன்றவா. மறையும்படியான வாசனைகள் மட்டும் கொஞ்சம் இருக்குன்னு கீபா. ஆனாலும் கொஞ்சம் டவுட் ஆவான். ககாஷி நம்ம லேட்டா வந்துட்டோன்னு பாரு. நருட்டோ ரொம்ப கடுப்பாவான். நருட்டோன்ட்டு பாப்பா சாய் உச்சிகா கிளானோட கிரஸ்ட் முன்னாடி நின்னுட்டு ஏன் என்னால சாஸ்கேவை நெருங்க முடியல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவான் நருட்டோ. அடுத்த சீன்லயே சாஸ்கே கண்ணு முழுக்கியதை காட்டுவாங்க. உன் காயத்தை ட்ரீட் பண்ணது நான் தான் அப்படின்னு வாய்ஸ் கேட்கவும் சாஸ்கே எந்திரிப்பா. நீ ஜெயிச்சிட்டேன்பா. சாஸ்கே இட்டாச்சி சாகும் போது அவனோட முகத்தை பார்த்திருப்பான் இல்லையா, அதை திங்க் பண்ணி பாப்பான். ஆனா உனக்கும் அதுல நல்லாவே டேமேஜ் ஆயிருக்கு. முழுசா நீ இன்னும் குணமாகல. தேவையில்லாம அசையாதன்ட்டு முன்னாடி ஒரு பர்சன் அப்ரோச் ஆவான். டோபி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இதுக்கு முன்னாடியே நம்ம சந்திச்சிருக்கோம்பா. சாஸ்கே அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பாப்பா. அந்த துணி நீ அவங்கள சேர்ந்தவனான்னு கேட்டிருப்பான். போன தடவை நம்ம எதிரியா இருந்தோம். டேடராவோட மரணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் ஒன்னும் எதிரி இல்ல. இங்க நான் உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்பா. சாஸ்கே அமைதியாவே இருப்பான். பார்க்க போனா இன்ட்ரெஸ்ட் இல்ல போலயே. வேற விதத்துல கொண்டு போனா உனக்கே கேட்கலான்னு தோணும். இது இட்டாச்சி உச்சியாவை பத்தினதுன்பா. சாஸ்கே டோபியை பாப்பான். உன் அண்ணனை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறியா? ஆனா உனக்கு ஒன்னும் தெரியாதுன்பா. சாஸ்கே கடுப்பாவான். சரி அறிமுகப்படுத்திக்கிட்டு ஆரம்பிப்பமா அப்படின்ட்டு மாஸ்க்ல கை வச்சுட்டு நான்
நானும் ஒன்ன மாதிரி தான் உச்சிஹா கிளானோட சர்வைவர் அப்படின்னு டோபி சொல்லும் போது சாஸ்கே பாப்பான். மாஸ்க கழட்டும் போது ஷரிங்கான் இருக்கும். அப்புறம் இட்டாச்சி உச்சிஹாவை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சவன் அப்படின்னு டோபி சொல்லும் போது சாஸ்கேவோட லெஃப்ட் ஐ மாங்கேக்கியோ ஷரிங்கான மாறும். இதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்ட்டு கத்துவான் டோபி. அமாதாரசுல மாட்டிருப்பான். டோபி மாஸ்க் கீழே விழுந்துரும். வழியில கதறுவான். சாஸ்கேக்கும் அவன் இடது கண் வலிக்கும். டோபி கத்துற சவுண்டும் நின்றுருக்கும். சாஸ்கேவோட கண்கள் நார்மல் ஆகும். இப்போ நடந்தது என்னன்னு சொல்லி கேட்பான் சாஸ்கே. அந்த பக்கம் இருந்து சவுண்டே வந்திருக்காது. சாஸ்கே அவன் கதை முடிஞ்சது போலன்னு திங்க் பண்ணுவான். இட்டாச்சி உனக்குள்ள பதிச்ச அமாதாராசு அப்படின்ட்டு அப்ரோச் ஆவான். சாஸ்கே ஆச்சரியப்படுவான். டோபி திரும்ப மாஸ்க போடுவான். இட்டாச்சி இறந்ததுக்கு அப்புறமாவும் இவ்வளவு ஆச்சரியத்தோட இருக்கான்ல, யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் அவன் பிளான் பண்ணி வச்சிருக்கான் பாரு அப்படின்பா டோபி. சாஸ்கே நீ எதை பத்தி பேசுறேன்னு கேட்பான். என்ன கொல்றக்காக உனக்குள்ள ஜுட்சுவை வச்சிருக்கான். அதை இன்னொரு வகையில சொல்லணும்னா என்ன உங்ககிட்ட இருந்து தூரமா வச்சிருக்க. என் ஷரிங்கான நீ பார்க்கும்போது அவன் அமாதாரசுவை செல்ஃப் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். சொல்ல போனா என்ன பத்தி இட்டாச்சிக்கும் அவ்வளவா தெரியாது. இல்லனா நான் எப்பவோ இறந்திருப்பேன்பா. இதுதான் இட்டாச்சியோட ஃபைனல் ட்ரிக்கா. எப்படியோ எங்கிட்ட வேலைக்கு ஆகல அப்படின்னு டோபி சொல்லும் போது இதெல்லாம் என்னன்னு கேட்பான் சாஸ்கே. இட்டாச்சி சாகறதுக்கு முன்னால அவங்ககிட்ட ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு டோபி சொல்ல வந்தா சாஸ்கே அதை திங்க் பண்ணி பாப்பான். முடிவுல ஓ நன்மைக்காக அவன் விஷுவல் பவர்ஸ உனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு டோபி சொல்லும் போது என்ன சொல்ல வர, என்ன சொல்ல ட்ரை பண்ற, எதுக்காக இட்டாச்சி அப்படிப்பட்ட விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சாஸ்கே கேட்கவும் உனக்கு இன்னும் புரியலையா, உன்னை பாதுகாக்க இதை பண்ணிருக்கான்பான் டோபி. சாஸ்கே பயங்கர ஷாக் ஆவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோ ஷிப்புடன்ல ஃபேட்டுங்கிற எபிசோட தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்கன்பா சாஸ்கே.